சங்கீதம் 136:23 இப்படியாக இருக்கிறது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமாங்க, இன்றைக்கு உலகமே நீங்க கீழே உழுவுறத பாக்குறதுக்கும் உங்களோட லோவஸ்ட் டைம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு பாக்குறதுக்கும் தாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கு. உங்களுடைய பிரச்சனையின் நேரத்துல, உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலையின் நேரத்துல யாருமே உங்ககிட்ட நெருங்கி வரமாட்டாங்க. ஏன்னா உங்களால அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் பார்ப்பாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும்தான் நீங்க கஷ்டமான நேரத்துல இருந்தாலும், சந்தோஷமான நேரத்துல இருந்தாலும், துக்கமான நேரத்துல இருந்தாலும், பிரச்சனைகள் நேரத்துல இருந்தாலும் கூடவே டிராவல் பண்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல போயிட்டு இருந்தாலும் உலகம் உங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து, உங்க சிச்சுவேஷனை பார்த்து சந்தோஷப்படுவாங்க, இல்ல பரிதாபப்படுவாங்க. ஆனா ஒரே ஒரு ஆளு தான் அந்த பிரச்சனையில இருந்து, அந்த இக்கட்டான சூழ்நிலையில இருந்து நீங்க வெளியில வரணும். அதற்காக உங்களுக்கு பின்னாடி இருந்து, உங்களுக்காக பாடுபட்டு, உங்களை அந்த பிரச்சனையில இருந்து விடுவிக்க என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்றது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க. அதனால இன்றைக்கு ஒருவேளை பாடுகள்ல போயிட்டு இருந்தீங்கன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ முழு மனதோட நம்புங்க, விசுவாசிங்க. உங்களுடைய தாழ்வில் உங்களை நினைக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். உங்களை மறவாமல் இருக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க நல்லா இருந்தாலும் சரி, நீங்க பிரச்சனையின் பாதையில போயிட்டு இருந்தாலும் சரி, நீங்க சந்தோஷமான பாதையில போயிட்டு இருந்தாலும் சரி, உங்களை மறக்காதவர், ஒரு நாளும் உங்களை கைவிடாதவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். God bless you.